கழுகு வயசான காலம் வந்துட்டுன்னா அவருடைய ரெக்கை எல்லாம் பலவீனப்பட்டுருமா. அப்போ அதுக்கு ஒரு பலன் தேவை. அதுக்கு என்ன செய்யுமா, உயரமான மலையில போய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய முடியெல்லாம் உதிர பண்ணி தன்னுடைய அலகை பாறையில் அடித்து உடைச்சிரும், நகங்களை அடித்து உடைச்சிரும், எல்லாத்தையும் பழசெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்போ அப்படியே அமர்ந்திருக்கும். திரும்ப முடி முளைக்கும், திரும்ப நகம் முளைக்கும், திரும்ப அந்த அழகு கூர்மையாக திரும்ப உருவாகும், புதுசாயிரும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்களும் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்பணும். அதுக்கு என்ன வழி? கர்த்தருக்கு காத்திருக்கணும். எப்படி கழுகு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உயரமான ஒரு இடத்துல போய் அமர்ந்து அவர் காத்திருக்கிறதோ, ஒன்னா பழைய காரியெல்லாம் உதிர்த்து புதுசு வருவதற்கு காத்திருக்கிறதோ, அதே மாதிரி நாம் கர்த்தருடைய பாத்துல காத்திருக்கணும்.